ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா 259வது பக்கம். अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञाद् भवति पर्जन्यः यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षरसमुद्भवं तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयतीह அகாயுரிந்திரியாராமக மோகம் பார்த்தன ஜீவதி. இந்த 3 ஸ்லோகங்களில் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஒரு சக்கரம், அந்த சக்கரத்தில் தான் இந்த உலகம் ஸ்திதி ஆயிட்டு இருக்கு. அது என்ன சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் உணவை உண்டு மனிதர்கள் வாழ்கிறோம். அந்த உணவு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யக்னங்கள் மூலியமாக தான். மழை அந்த மழை யக்னங்கள் மூலியமாக உணவு, மனிதன் அது வாழ்றதுக்கு உணவு, அந்த உணவுக்கு தேவையானது மழை, அந்த மழைக்கு தேவையானது யக்னம். அந்த யக்னத்தை பற்றிய ஞானம் எங்க இருக்குது, எப்படி யக்னம் பண்றதுங்கிற யக்னத்தை பற்றிய ஞானம் வேதத்தில் இருக்குது. வேதம்ங்கிறது யாருடைய மூச்சுக்காற்று? பகவானுடைய மூச்சுக்காற்றாக இருக்கிறது பிரம்மம். வேதம் யாரிடமிருந்து வந்ததுங்கிறது இங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. வேதம்ங்கிறது பிரம்மனிடமிருந்து வந்த தத்துவம். சிருஷ்டிகர்த்தா அவருடைய படைப்பிலிருந்து வந்ததுதான் வேதம். மனிதனுடைய மூளையில் உருவானது அல்லங்கிறதுக்கு ஆதாரமே இந்த ஸ்லோகம் தான். கிருஷ்ணர் சொல்றாரு, அது வேதம் தான் அந்த கர்மத்தை கொடுக்கறது பிரம்மம். அந்த பிரம்மம்ங்கிறது எங்க ஆயிருக்கப்போ இந்த யக்னத்தில் பிரதிஷ்டை ஆயிருக்கு. அப்படிங்கிற பிரம்மம் எங்க பிரதிஷ்டை ஆயிருக்குங்கிறாரு, யக்னத்தில் பிரதிஷ்டை ஆயிருக்குங்கிற கருத்து தான் இங்க இவர் சொல்றாரு. அதாவது உணவிலிருந்து பிராணிகளுடைய சரீரங்கள் தோன்றுகின்றன. உணவு மலையிலிருந்து உண்டாகிறது. மலை யாகத்திலிருந்து உண்டாகுது. யாகம் கர்மத்தை பற்றிய ஞானத்தினால், கர்மத்தினால், இப்ப யாகத்தினாலதான் மழை வருது அப்படின்னா, யாகம்ங்கிறது கர்மத்தில், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள், பஞ்சமகா யக்னங்கள், அதையும் நாம் எடுத்துக்கணும். அப்ப கர்மத்திலிருந்து உண்டாகுது. அந்த கர்மத்தை எங்கிருந்து வருது? அந்த கர்மத்தை கொடுத்ததாரு நமக்கு? பிரம்ம தத்துவம். அந்த கர்மத்தை கொடுத்தது பிரம்மத்திடமிருந்து உண்டு. அந்த கர்மம் எங்கிருந்து, அந்த கர்மத்தை பற்றிய ஞானம் எங்கிருந்து உருவாகிறது? பிரம்மம், அந்த அறிவில்லா பொருள். அப்ப அந்த அறிவில்லா பொருள் ஆதலால் சகலத்தையும் பற்றிய பிரம்மமானது யாகத்தில் நிலை பெற்றிருக்கிறது. அப்ப இது ஒரு சைக்கிள். அப்ப இது இந்த இடத்துல அவர் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிடுறாரு, எவன் இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணாம தனக்காக மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு தனக்காக மட்டும் வாழ்கிறானோ அவன் வீணாக உயிர் வாழ்கிறான். அதான் 2வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. வீணாக எது பார்த்த இவன் எதை பாவ, அதான் வாழ்றதே ஒரு பாவம். ஆயுசே என்னது? பாவப்பட்ட ஜென்மம் சொல்ல. அந்த மாதிரி பாவம் ஆயுசையும் இந்திரிய விளையாட்டை அடுத்த சொல்றாரு. இந்திரிய விளையாட்டை உடையவனா இந்திரிய விஷயங்களுக்கு பின்னாலேயே போயிட்டு நான் சம்பாதிக்கிறது அத்தனையும் என்னுடைய இந்திரிய விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறது. மற்றவர்களுக்காக எதையும் கொடுக்காமல், யக்னத்திற்காக எதையும் செலவு செய்யாமல், நான் இந்திரிய சுகத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சுகத்து இந்திரிய சுகத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன், எனக்காக நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்காக நான் வாழ்றேன் அப்படிங்கிறவங்க எதை அந்த சக்கரத்தை அனுசரித்து செல்வதில்லையோ. இப்படி இறைவன் ஒரு சக்கரத்தை படைச்சிருக்காரு, அதை அனுசரித்து ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் தன் மனதில் எப்படி பிராகிருத புருஷக, தன் மனதில் எது சரின்னு தோணுதோ அதன்படி வாழ்பவன் வாழ்றதே வேஸ்ட்.
எப்போ இந்த சக்கரத்தை அனுசரிச்சு இறைவனால் படைக்கப்பட்ட இந்த சக்கரத்தை அனுசரித்து செல்லலையோ அவன் வாழ்வது வேஸ்ட். இப்போ இதனுடைய பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மெயின் கருத்துங்கிறத பார்த்துட்டு நம்ம சாரமாக பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ள வேர்டு பை வேர்டு மீனிங் போகலாம். பாஷ்யம் அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு என்னவா மாறுது? ரத்தமாகவும் ரேத்தஸாகவும் மாறுகிறது. அப்போ அந்த ரேத்தஸ் வளர்வதற்கு என்ன தேவைப்படுது? அந்த ஜீவாத்மா, அதாவது நம்ம பஞ்சாக்னி வித்யாவை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். எப்படி பஞ்சாக்னி வித்யான்னு என்ன? உயிர் விட்டதற்கு பிறகு அவன் ஜலசரீரத்தின் மூலியமாக ஜலசரீரம் போறான். ஃபர்ஸ்ட் உயிர் விட்டதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மா ஜலசரீரம், அதுக்கப்புறம் மேக சரீரம். அவனுடைய அதாவது சரீரம்னாங்க அந்த பிளேஸ் ஆஃப் தட் ஜீவாத்மா வச்சுதான் சரீரம் சொல்றான். அது வேகத்துக்கு ஒரு சரீரம் வந்துடுமால கற்பனை பண்ணிக்கூடாது. இங்கிருந்து வெளியில வந்தோன்னா ஜலசரீரம், உயிர் விட்டு வெளியில போனோன்னா ஜலசரீரம். அதுக்கப்புறம் 5 இடங்கள்ல அவன் மறுபடியும் பிறக்கிறான். அடுத்த பிறவி எடுக்கிறதுக்குள்ள 5 இடங்கள், அதுதான் பஞ்சாக்னி வித்யா. அப்புறம் ஜலசரீரத்திலிருந்து அவன் நேரா சூரிய கதிர்களால் உறிஞ்சப்பட்டு மேகத்துக்கு போயிடுவான். மேகத்துல போய் மழையாக கீழே பூமியில விழுவான். ஸோ மேக சரீரம் அதிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் பிருத்திவியில விழுந்ததுக்கு அப்புறம் அவன் தாவரங்களால் உறிஞ்சப்பட்டு, அந்த நீர் யாருனால் உரியப்படுகிறது? அந்த தாவரத்தினால் உரியப்பட்டு தாவர சரீரமா ஓஷதி சரீரமா இருப்பாங்க. அங்க அந்த இடத்துல இருப்பாரு. அப்ப அதை ஒரு ஆண்மகன் உண்ணும் போது அந்த ஜீவாத்மா அந்த ஆண்மகனுடைய ரேத்தஸுக்குள்ள போயிடுவாரு. அப்போ அந்த ரேத்தஸில் இருந்து பெண்ணுடைய கர்ப்பத்துக்குள்ள அவர் போயிடுவாரு. இப்படித்தான் அந்த ஜீவாத்மாவுடைய பஞ்சாக்னி வித்யா. இப்போ இது நடைபெறணும் அப்படின்னா இந்த சைக்கிள், ஒரு ஜீவாத்மா இறக்குறாரு, அப்புறம் ஜல சரீரத்திலிருந்து மேக சரீரத்திலிருந்து ஓஷதி சரீரத்திலிருந்து ஆண் சரீரத்திலிருந்து பெண் சரீரத்துக்கு இது வரணும், கண்டினியூஸா ஆகணும். அடுத்த பிறப்பி எடுக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த ஜீவாத்மா டிராவல் ஆகணும் அப்படின்னா மழை கண்டிப்பா வேணும். மழை ஸ்டாப் ஆயிருச்சுன்னா நீங்க இந்த இடத்துல போற இடத்துல எங்க லாக்கானாலும் முடிஞ்சு போச்சு. ஸோ மழை கண்டிப்பா வந்தா தான் அந்த ஜீவாத்மா இங்க வர்றா, பூமிக்கே வர முடியும். அப்பதான் தாவரங்கள் அதை எடுக்கும், அந்த ஜீவாத்மா அதுக்குள்ள போறான், அதுக்கப்புறம் தான் அது அடுத்த பிறவிக்கு வரா. ஸோ அந்த மழை, இப்ப இந்த பஞ்சாக்னி வித்யாக்கு எது முக்கியம்? மழை. அந்த மழை எதை இது இருக்குது அப்படின்னா பஞ்சமகா யக்னங்கள், மனிதர்கள் செய்கிற பஞ்சமகா யக்னங்களும் யாகங்களும் ஹோமங்களில் தான் அந்த மழை பெய்வதற்கு காரணம். ஒரு நாட்டுல மும்மாறி மழை அந்த காலத்துல ஏன் பெஞ்சதுன்னா தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கை நாம் நினைக்கிறோம். எல்லாரும் தர்மத்துக்குட்பட்டு வாழ்ந்தாங்க, அதனால இந்த காலத்துல அதர்மம் தலை தூக்கி போச்சு, அதனால மழை சரியா பெய்யறதில்ல. மழை நாங்க ஓவரா பெஞ்சாலும் தப்பு, வறண்டு வெய்யாமையே போனாலும் தப்பு. அளவான மழை பெய்யணும். மாதம் மும்மாறி பெய்யுதுன்னா அளவா பெஞ்சிட்டு நிக்கணும், இல்லைன்னா அதாட்ட அழிவு கொடுக்கக்கூடியது எதுவும் கிடையாது. ஸோ அந்த மழை அளவாக பெய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் விருப்பப்படுறோம். எல்லாரும் அது எப்படி சும்மா சாணம் அது எப்படி, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? அந்த மழைக்கு எது காரணம்? நீ பண்ற பஞ்சமகா யக்னங்கள் ஹோமங்கள், அதை ஒவ்வொரு மனிதனும் சரியாக கடைபிடித்து வாழ்ந்தானே என்றால் மழை பெய்யும். ஏன்? பரஸ்பரம் பாவயந்தக. நாம யாருக்கு என்ன பண்றோம்? நாம தேவதைகளுக்கு நாம யக்ன ஹோமங்கள் பண்றோம், அவங்க திருப்பி நமக்கு மழையை கொடுக்கிறார்கள். ஸோ மழை வரணும்னா பஞ்சமகா யக்னங்கள் கரெக்டா பண்ணும்போது மழை மாதம் மும்மாறி பெய்யும். அதைத்தான் இவர் சொல்றாரு. அந்த அப்புறம் அந்த சக்கரம், அந்த பஞ்சாக்னி வித்யாங்கிற சக்கரத்துல எங்க லாக்கானாலும் ஜீவாத்மா மறுபடியும் பிறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அடுத்தது மழைக்கு அடுத்தது அவங்க அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அந்த அக்னியில் போடப்பட்ட ஆகுதிகள் எங்க போகுதாமா? நேரா நீங்க யக்னம் பண்றீங்க, ஹோமம் பண்றீங்க அப்படின்னா என்ன நடக்குது? அந்த அக்னியில் போடுகிற அந்த ஹவிஸ் போடுறோம் இல்லைங்களா, அது நேராக சூரியனை சேர யார்கிட்ட போகுது? நேரா சூரியனிடம் செல்கிறது. சூரியனிடமிருந்து மழை உண்டாகிறது. ஏன்? சூரியன் இல்லைன்னா மழை கிடையாது. நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். எப்படி மழை பெய்யுது? கடலில் இருக்கிற நீர் அல்லது வேறு நீரில் இருக்கிற நீர் மேல ஆவியா போய் அங்க மேகமா மாறிதான் வரணும். ஸோ நம்ம கொடுக்குற ஹவிஸ் எங்க போகுது? சூரியனுக்கு போகுது. அதனால மழை உண்டாகிறது. அந்த மழையிலிருந்து என்ன உருவாகுது? உணவு. ஸோ அந்த உணவில் தான் யாரு வளர்றா? பிராணிகள் வளர்க்கின்றன. இதை அவரு கொட்டேஷன் கொடுக்குறாரு. மனு ஸ்மிருதி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, மனு தர்ம சாஸ்திரம். அதுல ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாரு. 3:76 3வது அத்தியாயம்
76வது ஸ்லோகத்துல இதை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. நான் 76வது ஸ்லோகத்தை படிக்கிறேன். அதாவது மனுநீதி மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுவோம். அதுல 76வது உள்ள கொட்டேஷன் கொடுக்குறார் சக்கராச்சாரியா. அப்ப இதை படிச்சிருக்காருன்னு அர்த்தம். 76வது ஸ்லோகத்துல இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். அக்னோ பிராஸ்தாஹுதிஸ்ஸம் யகாதித்யமுபதிஷ்டதே ஆதித்யாக் ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டேன் ரந்தரம் தத பிரஜாஹா. அக்னியில் நன்கு செய்யப்படும் ஹோமம் சூரியனை சென்றடையும். என் பாஷ்யத்துல சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு, இது என்னுடைய இதுல மனுஸ்மிருதியில இது மாதிரி சொல்ல. மனுங்கிறது மனு ஸ்மிருதி, அதனால ஸ்ருதி இட்ஸ் ஸ்மிருதி. அச்சா எப்படி பகவத்கீதையோ அது மாதிரி மனு சாஸ்திரம்ங்கிறது ஸ்மிருதி. அப்ப என்ன சொல்றாரு, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அக்னியில் நன்கு செய்யப்படும் ஹோமம் சூரியனை சென்றடையும். அந்த சூரியனிடமிருந்து மழை பொழியும். அந்த மழையினால் அன்னம் விளையும். ஃபுட், அன்னம் விளையும். அந்த அன்னத்தினால் தான் மாந்தர்கள் பிறக்க முடியும். அன்னத்தினால் உடல் வளர்ச்சி ஒண்ணு, உடலையே எடுக்க முடியும். மழை பெய்தாதான் மாந்தர்கள் உடலை, எந்த ஜீவர்களுமே உடலை எடுக்க முடியும். இப்போ ஒருத்த சிங்கமா பிறக்கணும்னா சிங்கத்துடைய ரேத்தஸ்குள்ள போயிடுவான். புலியா பிறக்கணும்னா புலியினுடைய ரேத்தஸ்குள்ள போயிடுவான். அப்பதான் அவனுக்கு அந்த அடுத்த பிறவிங்கிறதே கிடைக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மலை. அந்த மலைக்கு என்ன வேணும், பஞ்சமகா யக்னங்களும் ஹோமங்களும் யக்னங்களும் செஞ்சு படணும் அப்படிங்கிற சங்கராச்சாரியர் இவரை கொட்டேஷன் இங்கேயே கொடுத்துட்றாரு. நான் சொல்லலப்பா, அங்கேயே அங்கேயே இது இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ நம்ம பாஷ்யத்துக்குள்ள போகலாம். இப்போ கடைசி ஸ்லோகத்துக்கு போன கிளாஸ்ல மீனிங் பார்க்கல, அதனால எல்லா வேர்டு பை வேர்டு மீனிங் எல்லாம் பார்க்கலாம். அன்னாத்து பூதானி பவந்தி, பேஜ் நம்பர் 259. அன்னத்திலிருந்து, அன்ன ரசத்தினால் உண்டாம் வீரியத்திலிருந்து பூதங்கள் சரீரங்கள் உண்டாகின. இப்ப எப்படி நான் சொன்னேன், எப்படி சரீரங்கள் அன்னத்திலிருந்து உண்டாகிறது. பர்ஜன்யாத் அன்ன சம்பவக, மழையிலிருந்து தான் இந்த சரீரமே உருவாகுது. யக்னாத்து பர்ஜன்யா, அந்த மழை எப்படி பெறுது, யக்னங்கள் பண்ணுவதன் மூலியமாகத்தான் அந்த மழையை பெய்து கொண்டு இருக்கிறது. பவதி யக்ஞகா, அந்த யக்னத்தினுடைய ஞானம் எங்க இருக்குது, செய்கை கர்ம சமுத்பவக, செய்கையிலிருந்து அந்த கர்மம், அந்த யக்னம் எங்கிருந்து, அந்த யக்னம் நடைபெறணும்னா என்ன வரணும், ஒரு கர்மம் நடைபெறணும். அந்த கர்மம் செய்கையினால் உண்டாகிறது. அந்த கர்மம், யக்னம்ங்கிறது ஒரு கர்மம், அந்த கர்மம் எங்கிருந்து வருது, வேதங்களில் உண்டாகிறது. யக்னம் எது, யக்னத்தை பத்தி ஞானத்தினால நம்ம யக்னம் செஞ்சவங்களும் ஆக மாட்டோம். அப்போ ஒரு கர்மம் வருது. அந்த கர்மத்தை பற்றிய ஞானம் எங்க இருக்கு, எப்படி யக்னம் பண்ணுவதுங்கிற ஞானம் எங்க இருக்குது, வேதம். வேதத்தில் சொல்லப்பட்ட கர்ம காண்டத்துல யக்க யோகங்கள், ஞான காண்டத்துல பஞ்சமகா யக்னங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்திலிருந்து உண்டாகிறது. பிரம்ம அக்ஷர சமுத்பவம், அந்த வேதமானது யாரிடமிருந்து வந்திருக்கு, அக்ஷரம், அழியாத பிரம்மத்துக்கு உண்டான பேரு அக்ஷரம். அழியாத அந்த பிரம்மத்திலிருந்து உத்பவம். வேதம், இதுதான் கன்ஃபார்ம் பண்றாரு கிருஷ்ணர். வேதம் எங்கிருந்து உருவாச்சு, யாராவது டவுட் கேட்டாங்கன்னா இந்த ஸ்லோகத்தை புடிச்சுக்கணும். கிருஷ்ணரே என்ன சொல்லிட்டாரு, பிரம்ம அக்ஷர சமுத். இந்த இடத்துல பிரம்மங்கிறது என்னது, வேதம் மீனிங் போட்டுக்கணும். அந்த பிரம்மம் அக்ஷர சமுத்பவம், பரபிரம்மத்திடமிருந்து, அதாவது அந்த இடத்துல அக்ஷரம் போது அழியாத தத்துவத்திடமிருந்து அந்த உண்டாயிருக்கிறது. சர்வகதம், அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, சர்வகதம், சர்வவியாபி. அப்ப அதனிடமிருந்து வந்த வேதமும், வேதத்திலிருந்து வந்த யக்னமும் சர்வவியாபி. எங்கோ அதை வர அந்த பிரம்மமே எதுல பிரதிஷ்டை ஆயிருக்குங்கிறாரு, யக்னத்தில் பிரதிஷ்டை ஆயிருக்குங்கிறாரு. பாருங்க, பிரம்ம நித்தியம் யக்னே, அந்த பிரம்மமானது எப்பொழுதும் யக்னே பிரதிஷ்டிதம், யக்ன வாழ்க்கை வழிபாட்டில் பிரதிஷ்டிதம். யக்னம்ங்கிறது பிரம்மம், பிரம்மம் யக்ன வாழ்க்கையில் செயலில் பிரதிஷ்டம் ஆகியிருக்கிறது. ஆகையால் என்ன சொல்றாரு, இவ்விதமான பிரவர்த்திதம் சக்கரம், இவ்வாறு ஒரு சக்கரத்தை இறைவன் படைத்திருக்கிறார். உண்டு பண்ணிருக்கப்பட்ட சக்கரத்தை இக இந்த லோகத்தில் எவன் அனுசரிக்கவில்லையோ, இப்ப மனிதன் சாப்பிடுறோம், ஆனா என்ன பண்ண விட்டுறோம், யக்னங்களை பண்ண விட்டுறோம்.
அப்ப அந்த மாதிரி யக்னங்கள் பண்ணாம தானே சமைத்து தனக்காக சமைத்து தானே உண்றான். யக்னமாக பண்ணல. போன கிளாஸ் சொல்லாது யக்னமாக எப்படி உணவை மாற்றுவது. யக்னத்தை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஒரு செயலை நம்ம என்னவா மாத்திக்கணும், யக்னமாக. ஏன்னா ஹோமம் பண்ணுனா மட்டும்தான் யக்னம்ங்கிறது கிடையாது. சாப்பாடு போன கிளாஸ்ல பார்த்தோம், எப்படி அது சமையல் உண்ணுதல் எல்லாம் யக்னமா மாத்த தெரியணும். சமையல் செய்யறோம், நேரா டைம் டேபிள் போறோம், சாப்பிட்றோம் அப்படின்னா அது கர்மம், அவ்வளவுதான். அந்த சமையல் நைவேத்தியமாக மாறி அது சுவாமிக்கு படைக்கப்பட்டு வெளியில வரும்போது அதுக்கு பேரு பிரசாதம். அந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடும் போதுதான் அது என்னவாகுது, அந்த சமையல்ங்கிற செயல் யக்னமாக மாற்றப்படுகிறது. இப்ப எதுக்காக நீங்க இது இப்படி பண்றீங்க அப்படின்னா, அதை எப்படி சொல்ல தெரியும் நமக்கு, இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும்னா எனக்கு அந்தக்கரண சுத்தி வேணும்னா நான் சமையலை எப்படி பண்ணணும், யக்னமாக பண்ணணும்னு சொல்லும் போது அது யக்னமா மாறுது. இல்ல எனக்கு புண்ணியம் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா என் அக்கௌண்ட்ல புண்ணியம் வரும்போது அது யக்னமாகாது. அந்தக்கரண சுத்திக்காக எப்ப நீங்க சமையல் பண்றீங்களோ அப்ப சமையல் யக்னம். அந்தக்கரண சுத்திக்காக எப்ப நீங்க வீட்டு வேலை செய்றீங்களோ அப்ப அது யக்னம், இல்லைன்னா கர்மம். அவ்வளவுதான் யக்னத்துக்கு கர்மத்துக்கு. சோ யக்னம்னா நம்ம வெறும் அந்த ஹோமத்தையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ரொஃபவுண்ட் மீனிங் ஆஃப் தி ஸ்லோகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. யக்னம்னா ஹோமம் பண்றது அது ஒரு அங்கம், அது பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும், இல்லைன்னு சொல்லல. பட் அது மட்டும் அந்த வேர்டுக்கு அது மட்டும் மீனிங் கிடையாது. பஞ்சமகா யக்னங்கள் தான். டெய்லி பண்ற ஒரு கர்மத்தையும் நம்ம என்ன 6வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம், ஒரு கர்மத்தையும் எப்படி யக்னமா மாத்திக்கணும். அப்படி யக்னத்துலதான் இந்த சக்கரம் பிரவர்த்திதம். யார் யார் யக்னங்கள் பண்ணலையோ அனுசரிக்கினா those who are not following this principle concept, யார் யார் ஃபாலோ பண்ணலையா அவங்க எல்லாரும் பாப சொரூப அகாயுகு, பாப சொரூபமான ஆயுள். அவங்க வாழ்றது பாப்பத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெறும் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நான் அந்த புண்ணியம் பண்றேன் இந்த புண்ணியம் பண்றேன்னு. இவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணரே, அவன் பாப்ப சொரூப்பான ஆயுள். ஏன்னா இந்த ஆயுள் ஃபுல்லா அவன் எதைத்தான் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான், பாப்பத்தான் சேர்த்துக்கிட்டு இருக்கான். மனிதனா பிறந்தாச்சு, அவனை அறியாமல் இந்த சக்கரத்துக்குள்ள அனுசரிச்சு போகாததுனால பாப்பத்தை அவன் உண்கிறான், அப்படின்னா சேர்த்துக் கொள்கிறான். அக்கௌண்ட்ல அவன் பாப்பத்தை சேர்த்துக் கொள்கிறான். அப்புறம் இந்திரியா ராமக, சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு, நான் என்ஜாய் பண்றதுக்கு, இல்லை என் குடும்பத்துக்கு. இந்த மாதிரி இந்திரியா ராமகா, இந்திரியங்கள் மூலியமாக விஷயங்களை எப்பொழுதும் அனுபவிக்கிறவன் அவன் குந்தி புத்ரா விருத்தா மீன்ஸ் வேஸ்ட். அவன் இந்த உலகத்துல பிறந்ததே வேஸ்ட். மோகம் விருதான்னு இருக்கு, அங்க விருத்தான வேஸ்ட்னு அர்த்தம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். விருத்தா மீன்ஸ் வேஸ்ட். ஜீவதி, அவன் வாழ்றது வேஸ்ட். பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாமல், கர்மங்களை யக்னமாக மாற்ற தெரியாமல், கோம யக்னங்கள் பண்ண தெரியாம ஒருத்தன் வாழ்றான்னா இறைவன் சொல்றாரு நீ வாழ்றது வேஸ்ட். யாருக்கு எந்த பிரயோசனம் கிடையாது. உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ உனக்கு நல்லதில்லை. ஏன் பாபம் பாபம் பாபம், அத உனக்கும் கேடு விளைவிச்சுக்கிற, அந்த சக்கரத்தை டிஸ்டர்ப் பண்ணி உலகத்துக்கும் கேடு கொடுக்கிற. ஸோ யூ ஆர் வேஸ்ட். 100% யுவர் பர்த் இஸ் வேஸ்ட். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாங்க, இந்த அதுதான் அன்னைக்கு போனதான் சொல்றீங்களா, சுவாமிஜி அடிக்கடி இது வரான்னு சொல்லுவாரு, காட்டுவாசிகளுக்கு இந்த காலத்துல காட்டுவாசிகளுக்கு சந்தன மரம்லாம் நல்லா தெரியுங்க. அந்த காலத்துல சொல்றேன், காட்டுவாசிக எல்லா மரத்தையும் வெட்டி எங்கதான் வைக்க போறாங்க, அடுப்புலதான் வைக்க போறாங்க. அவங்களுக்கு தெரியாது சந்தன மரத்தினுடைய மகிமை, அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அந்த காலத்து காட்டுவாசிகள். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது அண்ணாத் பாஷ்யம், பிராணிகளினுடைய உணவிலிருந்து, அதாவது கன்சியூம்டு ஃபுட்னு அர்த்தம். த ஃபுட் த ஜீவா கன்சியூம்டு, உணவிலிருந்து கன்சியூம்டு ஃபுட்டு என்னவா மாறுது, ரத்தம் வீரியம்னா ரேத்தசாக மாறி பரிணமித்து அதில் பிராணிகள் பிரத்யட்சமாக உற்பத்தி. நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி ஒரு அனிமல் உருவாகுது, ஒரு மனிதன் எப்படி உருவாகுங்கிற நமக்கு பிரத்யட்சமாக இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரியும். இதை நான் விளக்க வேண்டியது இல்லைன்ட்டார் சங்கராச்சாரியர். மழையினால் தான் அந்த அன்னம் அவன் சாப்பிட்றான, அந்த சாப்பாட்டு மூலியமாகத்தானே அவனுக்கு அந்த அடுத்த குழந்தை உற்பத்தி ஆகுது. அப்போ அதுக்கு என்ன வேணும், மழை. இதுதான் பஞ்சாக்னி வித்யா நான் சொன்னேன். பஞ்சாக்னி வித்யா மூலியமா தான் அவன் கீழே வர்றான்.
அப்பதான் இவன் சாப்பிட்றதுக்கு உணவும் கிடைக்குது, அடுத்த ஜெனரேஷன் உற்பத்தி ஆகுது. 2 ப்ராசஸும் உண்பதில் நடக்கிறது. இவனுடைய சரீரம் போஷிக்கப்படுகிறது, அடுத்த சரீரம் அங்கிருந்து டெவலப் ஆகி வருது. ஸோ 2க்கும் பூமி, மழை பூமி ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல, பிரத்யட்சமாக உற்பத்தியான நமக்கு எல்லாத்துக்கும் நேரடியாக நல்லா தெரியும். அது மழையிலிருந்து, மழையினால் தான் அன்னம். எந்த ஜீவராசி எடுத்தாலும் மழை இல்லைன்னா கொரோனா வரதால் சர்வைவ் ஆக முடியாது. நான் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மழைங்கிறது மனிதர்களுக்கு மட்டும், தாவரங்களுக்கு மட்டும், கண்ணுக்கு தெரிகிற விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத மைக்ரோப்ஸ், அந்த ஜீவர்கள் அவங்க வாழணும்னாலும், இப்ப வைரஸ், ஏகப்பட்ட வைரல் காய்ச்சல்ங்கிறாங்க, அது உடம்ப தாக்கிட்டு வெளியில போயிருது. அப்ப அந்த வைரஸுக்கு சாப்பாடாரு இந்த சரீரம் தான். அப்ப இந்த சரீரம் எங்கிருந்து வந்தது? மழையிலிருந்து, அன்னத்திலிருந்து. சோ வைரஸா இருந்தாலும் அதை யாரை நம்பி இருக்குது? அதோட உணவுக்கு யாரை நம்பி இருக்குது? எப்படி சிங்கம் தாவரத்தை நம்பி இருக்குதுன்னா, மானை சாப்பிட்றதுனால சிங்கம் இன்டைரக்டா தாவரத்தை நம்பி இருக்குது, டைரக்டா மானை நம்பி இருக்குது, இன்டைரக்டா தாவரங்களை நம்பி இருக்கு. அந்த தாவரங்கள் எதை நம்பி இருக்குது? மழை. நீங்க எந்த ஜீவன் எடுங்க, மழை தான். மழை அதன் பெயர பூமி, இதுதான் அதுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டே. இவர் என்ன சொல்றாரு, அத்தான ஜீவராசியோட சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு மழை பெய்யாம போயிருச்சுன்னா, ஏன் மழை? அந்த மழை எதுல பிரதிஷ்டை ஆயிடுச்சு? எப்படி மழை பெய்யுது? ஒரு ஜீவராசிகளும் சொல்ல முடியாது, மனிதன் மட்டும்தான் யக்னம் பண்ண முடியும். மற்றதெல்லாம் ப்ரோக்ராம், அதுக்கெல்லாம் யக்னம் பண்ண முடியாது. ஸோ மனிதராக உலகத்தில் பிறந்த மனிதர்கள் மட்டுமே யக்னங்கள் செய்வதற்கு யோக்கியதா அம்சம் பெற்றவர்கள். அவங்களும் யக்னம் பண்ணாம விடும்போது உலகத்துல என்ன நடக்குது? அப்படியே மேகமே அப்படியே கொட்டிருச்சுங்கிறாங்க. சுனாமி ஊரே உள்ள இழுத்துட்டு போயிருச்சுங்கிறாங்க. இந்த விளைபாடுகளுக்கு, இந்த மாதிரி நடப்பதற்கு காரணம் ஒரே ரீசன், பஞ்சமகா யக்னங்களை ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டோம். அதனாலதான் இயற்கை சீற்றங்கள் உயிர்களை பழிவாங்குது. இயற்கை சீற்றம் ஏற்படாதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் தான் சொன்னேன், பூமி அட்ஜஸ்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அது அங்க இடத்துல மழை அப்படித்தான் பெய்யும். அங்க உயிர் பழி ஏற்படுவதற்கு காரணம் பஞ்சமகா யக்னங்கள் நடைபெறாமல் இருப்பது மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. குளோபல் வார்மிங் இஸ் டியூ டு, இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? இத்தனை நாள் எல்லாரும் என்ன சொல்ல, குளோபல் வார்மிங் அப்படியே. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யாருக்கு எதுவுமே தெரியல. அழகா இங்க ஒரு பதில் இருக்கு, பஞ்சமகா யக்னங்களை ஒழுங்கா பண்ணு, தேர் வில் நாட் பி எனி குளோபல் வார்மிங். அது எப்ப சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க கிருஷ்ணர். அடுத்தது, மழையினால் தான் அன்னம் உற்பத்தி ஆகிறது, யக்னத்தினால் மழை உண்டாகிறது. அந்த பஞ்சம், மழை இல்லாத வறட்சி, எதுவுமே எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சமகா யக்னம். புரியுதுங்களா? இப்போ ஏன் யக்னங்கள், பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுங்க, இதுதான் ரீசன். உலக மக்கள் சும்மா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சாமி கும்பிட்டாங்க பத்தாது. அதெல்லாம் சும்மா என்னது, வாயில வடை சொல்ற வேலை. நொங்கணும். உலக மக்கள் நல்லா இருக்கணும் வாயில வடை சுட்டு இருக்கிற வேலை ஆகாது. அது அவங்களுக்கு புரியாது. நான் சாமி கும்பிட்டாங்க, டெய்லி எல்லாரும் நல்லா இருக்கும் சாமி கும்பிடுறாங்க, போதுமாங்க? நம்மளே ஏமாத்திக்கிறது. இங்க என்ன சொல்றது சாஸ்திரம்? இப்ப என்ன சொல்லிட்டு இருக்குது சாஸ்திரம்? இறைவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? கிருஷ்ணர் பேசுறாரு, அது என் வாயில சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுனாத்தான் உலகத்தை சர்வே பவந்து சுக்கினக. ப்ரே பண்ணிட்டேங்க, ஸ்லோகம் சொல்லிட்டேங்க. ஏங்க அவங்கள மனசுல கும்பிட்டாங்க, எனக்கு சர்வே பவந்து சுக்கினக ஸ்லோகம் தெரியும், நான் சொல்லி கும்பிடுறேன். அப்ப அவங்களோட நான் பெஸ்ட் ஒன்றும் கிடையாது. என்ன சர்வே பவந்து சுக்கினகன்னு வாயில வட சுட்டா, நீங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ப்ரே பண்ணணும் இல்லைன்னு சொல்ல. அந்த வேலை ஆகாது. பஞ்சமகா யக்னங்கள் உடல் உழைப்பு, பணம், எல்லா பஞ்சமகா யக்னம் பண்ண என்ன வேணும்? காலத்தை கொடுக்க. இறைவன் நமக்கு கொடுத்த காலத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க தெரியணும். இறைவன் நமக்கு கொடுத்த நம்மளோட உழைப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் மை ஸ்வதர்மம், இதையும் நான் செய்யணும். அப்பதான் நீ வாழ்றது. இறைவன் சொல்லிட்டாரு, நீ விருத்தா, அந்த வேர்டு பாருங்க, திட்டுறாரு. நீ வாழ்றதே வேஸ்ட்டுடா, நீ பிறந்ததே வேஸ்ட், நீ இருக்கிறது வேஸ்ட், பிறந்தது வேஸ்ட். ஏன்னா உனக்கு நீ பாவத்தை செஞ்சுக்கிற, மற்ற மழையின் பெயர்தையும் தடுக்கிற. நீ எதுக்கு இருக்கிற? எவ்வளவு கேவலமா திட்டுறாரு. பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாதவங்கள கிருஷ்ணர் யாரும் இல்லை, சங்கராச்சாரியர் திட்டல. மேல விருத்தாங்கிற வேர்டு, மோகம்ங்கிற வேர்டு போட்டது இறைவன். அதுக்கு விளக்கம் சங்கராச்சாரியர் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த பாஷ்யம் எப்படி இது ப்ரொசீஜர் ஆகுது இப்ப நம்ம பார்த்ததுன்னா அப்படியே நம்ம பார்த்துட்டே போலாம். அக்னியில் விதி பூர்வமாக போடப்பட்ட ஆகுதிகள், விதி பிரகார ஹோமம் பண்ணணும். ஆகுதிகள் ஆப்லேஷன்ஸ்.
சூரியனை அடைந்து, அப்ப கண்ட்ரோலர் ஆஃப் கிளைமேட் யாருன்னு பாருங்க, சூரியன். தி கண்ட்ரோலர் ஆஃப் கிளைமேட். குளோபல் வார்மிங் ஏற்படுதுன்னா பிகாஸ் ஆஃப் சூரியன் ஒன்லி. அப்பதான் நம்ம என்ன பண்ற, நம்ம ஆகுதிகள் அது நம்ம போடுற அபிசு அவங்க தேவதையை அடைந்து அதிலிருந்து மழை உண்டாகிறது. அதிலிருந்து என்ன வருது, மேலும் அன்னத்திலிருந்து பிரஜைகள். உங்களுக்கு தெரியும் எப்படி பஞ்சமகா யக்ன பஞ்சாக்னி வித்தியின் மூலியமாக பிரஜைகளை உருவாகிறாங்க. அன்னத்திலே பிறந்து அன்னத்திலே வளர்ந்து அன்னத்திலே முடியக்கூடியவர்கள் எல்லா ஜீவராசிகளும் என்பது ஸ்மிருதி வச்சனம். அதை நான் படிச்சேன் நான், மனுஸ்மிருதியில இது சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அத்தியாயத்துல மனுஸ்மிருதியில 70வது ஸ்லோகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. 70வது ஸ்லோகம். அடுத்தது 76. எஸ், அடுத்தது அடுத்த பாஷ்யம். இப்ப என்ன சொல்றாரு அடுத்தது, அப்போ பஞ்சமகா யக்னங்கள் பண்றவங்க தான் பிராமணாகா. பிராமணன்கிறது குலத்தக பிராமணாக முடியாது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்றவன் பிராமணாகா. அவர்களை நம்பித்தான் இந்த உலகம் வாழ்கிறது. ஏன்னா வேற யாருக்குமே யக்னங்கள் பண்ண தெரியாது. இந்த பிராமணர்கள் அந்த சமஷ்டி எப்படி இந்த மழை பெய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, சமஷ்டி மேக்ரோ புண்ணியம். ஒருத்தரும் நம்ம தனித்தனியா தான் பண்றோம். எஷ்டியா தான் பஞ்சமகா யக்னங்கள் பண்றோம். அது சமஷ்டி மேக்ரோ புண்ணியம். புண்ணியத்தினுடைய எல்லாரும் பஞ்சமகா யக்னம் பண்றோமா, அதனுடைய கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட பலன் என்னது, புண்ணியம். அதுதான் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ கொண்டு வர்றது. இது தெரியறது இல்லை. அதுதான் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ். அதுதான் ஃப்ரீ ஃப்ரம் குளோபல் வார்மிங். How can we protect the earth from the global warming? ஒரு இண்டிவிஜுவல் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணும்போது அது டோட்டல் சமஷ்டியாக மேக்ரோ புண்ணியம், அந்த அதிர்ஷ்ட பலன் என்ன பண்ணுது, எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் பண்ணுது. அந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் ஆயிருச்சுன்னா the world will be free from global warming. சாஸ்திரம் எதை பேசி பாருங்க, the world is free from global warming. சோ என்ன பண்ணணும் அவன், கர்ம அது என்ன சொல்றாரு, லௌகீக கர்மத்தா இருந்தாலும் சரி வைதீக கர்மத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா வைதீகத்தில் சொல்லப்பட்ட, வைதீகனா கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஹோமங்கள், அதுவும் சரி. லௌகீகனா பஞ்சமகா யக்னங்கள். சோ வேதத்தில் சொல்லப்பட்டதை எனக்கு என்ன போட்டாங்க, கர்ம சமுத்பவம் ஒரு ஓடு போட்டிருக்காரு. கர்மத்திலிருந்து உண்டாவதுன்னா, கர்மம்னா 2 டைப் ஆஃப் கர்மம் நமக்கு தெரியுமா இல்லையா. ஏன்னா கர்ம சமுத்பவம் அதான் யக்னம். அப்ப அந்த கர்மத்திலிருந்து தோன்றுவதுதான் யக்னம். அந்த கர்மம் எப்படிப்பட்ட கர்மம், லௌகீக கர்மம் போது பஞ்சமகா யக்னங்கள் பண்ணும்போது அது லௌகீக கர்மம். வைதீகத்தில் சொல்லப்பட்ட கர்மம் தான் கர்ம சமுத்பவம். ஏன்னா அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், கர்ம சமுத்பவம். அப்ப கர்மத்திலிருந்து வருவதுதான் யக்னம். கர்மமே செய்யாம நோ யக்னம். கர்மத்தை இருந்து பிறப்பதுதான் யக்னம். சோ என்ன பண்றான் பிராகிருத புருஷக, வேதத்துக்குள்ள வராத மனிதர்கள் அகங்காரத்தின் மூலியமாக, மமக்காரத்தில் செல்ஃபிஷ், they are always consumer. So society cannot grow. அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகும் போது சொசைட்டி cannot grow. யாருனால, பிராகிருத, தனக்கு வேதத்துக்குள்ள வராதவங்க அத்தனை பேர் பிராகிருத புருஷக. நாம சாஸ்திரிய புருஷக. சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன, சாஸ்திரிய புருஷக. அதுக்குள்ள வராதவங்க அத்தனை பேரும் பிராகிருத புருஷக. அவங்க சுபாவத்துல என்ன தோணுதோ, பிரகிருதி, பிராகிருத மீன்ஸ் பிரகிருதி, அவங்க சுபாவத்துல என்ன தோணுது சரின்னு அர்த்தம் பண்ணுவாங்க. அந்த புருஷர்கள்னால அவங்ககிட்ட இருக்கிற அந்த அகங்காரத்தின் மூலியமாக, அவங்ககிட்ட இருக்கிற அந்த மமக்காரத்தின் மூலியமாக they are always selfish only. செல்ஃபிஷா இருக்கிறவங்க கன்சியூமர் only. they will not come for contribution. நயா பைசாக்கு ஒரு 10 நிமிஷம் கூட மற்றவங்களுக்கு கொடுக்க கிடையாது. அப்ப கன்சியூமர். அப்ப அந்த சொசைட்டி வளர முடியாது. கண்டிப்பா அந்த சொசைட்டி கஷ்டப்படும். இதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. இதைத்தான் கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றாரு. இன்னைக்கும் படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா. என்னைக்கும் 5000 வருடங்களுக்கு சொன்ன ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு என்னவா இருக்குது, நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்ப சம்ஸ்கிருத புருஷக என்ன பண்றான், சாஸ்திரிய புருஷகா. சம்ஸ்கிருத புருஷகனா சாஸ்திரிய புருஷக, சாஸ்திரத்துல வந்தவன். சம்ஸ்கிருத புருஷக கர்மயோகத்தை ஃபாலோ பண்றான். அவன் என்ன பண்றான், அந்த யக்னத்துக்குள்ள வருவான். அவன் என்ன பண்றான், enlighten the society. அந்த சொசைட்டி will grow. That society will be matured.
அதுதான் இந்த காலகட்டத்துக்கு தேவை. எப்பவுமே இந்த சமுதாயம் மெச்சூர்டு பீப்புள் நிரம்பி இருக்கும் போது அந்த சமுதாயம் will grow, the society will grow, that society will be matured, very very matured. வசதி இல்ல, பிராரப்தத்தின் பிரகாரம் கஷ்டப்படுறவங்களுக்கும் என்ன கிடைக்கும்? உணவு, உடை, இருப்பிடம் கிடைச்சிடும். கஷ்டப்படுறவங்களுக்கும் அங்க அப்போ that is அந்த சொசைட்டி என்ன ஆகும்? grow, that will be matured. இதுதான் பேசிக்கா கிருஷ்ணர் சொல்ற அர்த்தம் இந்த இடத்துல. அடுத்தது ரித்விக்கு எஜமானன், இவர்களுடைய வியாபாரம் கர்மம். இப்போ ஹோமம் பண்ணணும் அப்படின்னா 2 பேர் வேணும். ஒன்னு ரித்விக்கு, ரித்விக்னா அந்த ஹோமத்தை பண்ணி வைக்கிறவர் ரித்விக்கு, அதை செலவு பண்ணி உட்கார்ந்து பண்ற, கணவன் மனைவி உட்கார்ந்து பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் எஜமானன் ஆஃப் தட் ஹோமம். சோ ரித்விக்கு எஜமானன், இவர்களுடைய வியாபாரம் டிரான்சாக்ஷன் தான் கர்மம். ஆல் கர்மம்னா இந்த இடத்துல என்னது? வைதீக கர்மம். லௌகீக கர்மம் பண்றதுக்கு ரித்விக்கும் எஜமானன் தேவையில்லை. இப்போ நீங்க போய் சமையல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரித்விக்கும் எஜமானெல்லாம் தேவையில்லை. லௌகீக ஏன்னா கர்மம்னு போட்டுறாரு. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிற பாஷ்ய சங்கராச்சாரியார், இவங்க 3வது அத்தியாயம் வந்துட்டாங்க, இந்த இடத்துல ரித்விக்கு இன்வால்வ் ஆகிற கர்மம் வைதீக கர்மம் புரிஞ்சுக்குவாங்க. ஆல் ரிச்சுவலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ், இந்த இடத்துல அவர் மீன் பண்றது ஆல் ரிச்சுவலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ். மேலும் கர்மத் எது? ரித்விக் எஜமானன், இவர்களுடைய வியாபாரம் கர்மம். மேலும் கர்மத்திலிருந்து எது உண்டாகிறதோ அது அபூர்வ ரூபமாக யக்னம். அபூர்வ ரூபமாக யக்னம். அந்த ஹோமம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு? அபூர்வ ரூபமான யக்னம் அப்படின்னா என்னன்னாங்க, வாடிமே அபூர்வதா. அபூர்வதா வேற, இங்க அபூர்வம் சொல்றாரு. அபூர்வம் நாங்க நீங்க அந்த ஹோமத்தை பண்ணி முடிக்கும் போது திருஷ்ட பலன் தெரியும், ஆனா அதிர்ஷ்ட பலன் நமக்கு தெரியாது. அந்த அதிர்ஷ்ட பலன் அது அப்படியே அக்கௌண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிக்கலினாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களுக்கு அது உங்களிடம் சேரும். அது அபூர்வம். ஒரு யக்னம்னு உங்க வாழ்க்கையில் ஒண்ணு பண்ணிட்டீங்க, ஹோமம்னு ஒண்ணு பண்ணிட்டீங்க, பஞ்சமகா யக்னம் நீங்க ஒண்ணு பண்ணிட்டீங்க. அந்த புண்ணியத்தை இந்த சரீரத்தில் அனுபவிக்கலினாலும் இந்த லோகத்தில் அனுபவிக்கலினாலும் அடுத்த லோகத்தில் அடுத்த சரீரத்தில் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் அந்த புண்ணியத்தை, அதிர்ஷ்ட பலனை. அது என்ன வேர்டு போடுறாரு? அபூர்வம். என்ன சொல்றேன்? ஒரு ஹோமம் பண்றீங்க, பஞ்சமகா யக்னங்கள் இந்த ஜென்மத்துல பஞ்சமகா யக்னம் பண்றீங்க, அதுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன் புண்ணியம் கண்டிப்பா உண்டு. அத சப்போஸ் நீங்க இந்த சரீரத்தில் அனுபவிக்கலினாலும் இந்த லோகத்தில் அனுபவிக்கலினாலும் கண்டிப்பாக உங்க அக்கௌண்ட்ல அது அடுத்த சரீரத்திலோ அடுத்த லோகத்திலோ கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும். புரியுதுங்களா? பஞ்சமகா யக்னங்கள் ஏன்னு ஒரே ஒரு செயல் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, அன்னைக்கு அவங்க சொன்னாங்க மீனுக்கு நான் என்ன பண்ணேன்? பொறி போட்டேன். அது ஒரு சின்ன செயல், அதை என்னவா பண்ணணும்? யக்னமா பண்ணியிருக்கணும். பண்ணினீங்கன்னா அந்த புண்ணியம் இந்த சரீரத்திலேயோ அல்லது வேறொரு சரீரத்துக்கு போனீங்களாவோ அல்லது நீங்க வேற லோகத்துக்கு போனீங்களா அதுக்குண்டான பலனை கண்டிப்பா. ஆனா என்னது? உடனே தெரியாது. அதான் அதிர்ஷ்டம்னு பேர். அதனால நம்பிக்கை வரதில்லை. இப்ப நான் இந்த பக்கம் பண்ணனா, ஏன்னா இல்ல இந்த ஃபாஸ்ட் ட்ராக் நூடுல்ஸ் ஃபுட்டுக்குள்ள போய் பண்ணனா வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு அப்படியே கொட்டிக்கிட்டு வானத்துல இருந்து கூரை பிச்சுக்கிட்டு தங்கமா கொட்டணும். கொட்டாது. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே. உன்னை பண்ணிட்டோம்னா என்ன 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 சுட சுட சாப்பிட்ற மாதிரி சுட சுட எனக்கு அந்த பலன். இறைவன் என்ன சொல்றாரு? இந்த சரி அப்ப பாருங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும். இந்த சரீரத்திலேயோ அல்லது வேறு சரீரத்திலேயோ இந்த லோகத்திலேயோ அல்லது வேற லோகத்திலோ உன்னை வந்தே அடை. அது யாரு சொல்றா? இறைவன். அபூர்வத்தா, இட் இஸ் அபூர்வம். இந்த அபூர்வ ரூபமாக அது எவ்வளவு எம்பசைஸ் பண்றாரு பாருங்க. யக்னத்துக்கு அட்ஜெக்டிவ் போடுறாரு. அந்த யக்னம் இருக்கு அட்ஜெக்டிவ் என்னது? அபூர்வத்தா யக்னம். யக்னம்ங்கிறது நவுனு, அபூர்வத்தாங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட யக்னம்? இப்படிப்பட்ட பலனை தரக்கூடிய யக்னம். என்னவெனில் அந்த அபூர்வ ரூபமான யக்னமானது கர்மத்திலிருந்து தான் உண்டாக முடியும். பேசிக் கர்மம் எது? அந்த அப்ப கர்மம்னு என்ன? காய்க வாச்சிக்க மானச கர்மம், எல்லா வைதிக கர்மம், லௌகிக கர்மம். அதை யக்னமா பண்ணும்போது அந்த கர்மத்திலிருந்து தான், யக்னமா பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த புண்ணியம் வருது, அதிர்ஷ்ட பலன் வருது. அது எப்படி இருந்தாலும், ஏன்னா இந்த இடத்துல பாருங்களா, யக்னம் ஃப்ரம் கர்மான்னு சொல்றாங்க இல்லையா? யக்னம் எங்கிருந்து வருது? கர்மத்தில். அந்த வேர்டை பார்க்கலாம். யக்னம் எங்கிருந்து வருது? நம்ம புரிஞ்சிருக்கும், ஆனா ஒன்று சிந்திச்சு பார்க்கலாம். யக்னம்ங்கிறது எங்க வரும்? கர்மத்திலிருந்து தான் வந்தாகணும். கர்மமே பண்ணாம சும்மா
சும்மா இருக்கிறேன்னா எப்படி யக்னம் பண்றது? ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணினா தான் அங்க என்ன வரும்? அப்ப யக்னம் ஃப்ரம் கர்ம. அப்ப ரிச்சுவல், யாகம், ஆக்ஷன், கர்ம, அதோட கர்ம பல புண்ணியம் எல்லாமே அதாவது யக்னம்ங்கிறது கர்மத்திலிருந்து தான் வரணும். யக்னம்ங்கிறது நான் கர்மத்தையே பண்ணலையும் போது யக்னமா எதையும் நீங்க பண்ணவே முடியாது. ஸோ யக்னம் 100% டிபெண்ட் ஆன். அதை நீங்க வைதிக கர்மம் எடுத்துக்கோங்க, பஞ்சமகா யக்னங்கள் எடுத்துக்கலாம், ஹோமத்தையும் எடுத்துக்கலாம், ஏதா இருந்தாலும் கர்மத்தை பண்ணி. இப்ப எங்க கடைசியா வந்து முடிக்கிறாரு? கர்மன் ஏவாதிகாரஸ்தே, உனக்கு கர்மத்தை பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்துருக்கங்கிறத அப்படி நைஸா ஊசி போட்டு குத்துற. நீ வேற என்ன பண்ணாத, அது செஞ்சுட்டுனா அது என்ன வரும்? அது என்ன? கர்மன் ஏவாதி காரசே மா பலேஷு கதாச்சன. ஒரு டைம் எதை அது பண்ணிடாத, கர்ம பலனை பாத்துறாத. உனக்கு உண்டானது புண்ணியம் ஃப்ரம் கர்ம. சோ என்ன சொல்றாரு? புண்ணியம், அந்த கர்மத்திலிருந்து உனக்கு புண்ணியம். யக்னம் எங்க வருது? கர்மம் பண்ணினா தான், அதை யக்னமா மாத்தினா தான் உனக்கு புண்ணியம். எதுக்கு? அதை இந்த லோகத்தில் அணிவிக்கலாம், நீ அந்த லோகத்தில் அணிவிக்கலாம், பிரச்சனை. அது அந்த கரண சுத்திக்காவும் நீ அந்த புண்ணியத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லை லௌகிக விஷயத்தில் நீ அடையப்படாத விஷயத்துக்கு நீ அந்த புண்ணியத்தை நீ பயன்படுத்திக்கலாம். ஸோ யக்னம் ஃப்ரம் கர்ம, அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி புரிஞ்சுக்கணும்? வாச்சியார்த்தம் புரிஞ்சுக்கூடாது, லட்சியார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாஷ்யம். கர்மமானது, மேலும் கர்மமானது வேத ரூபமான பிரம்மனிடமிருந்து உண்டானது என்றால் இதன் பொருள் என்ன? கர்மத்தின் உற்பத்திக்கு காரணம் வேதம். கர்மத்திலிருந்து கர்மம், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அனைத்துக்கும் யாரிடமிருந்து வந்திருக்கு? இறைவன் பிரம்மனிடமிருந்து வந்திருக்கிறது என்று முதல்ல தெரிஞ்சுக்கோ. கர்மகாண்டமாகட்டும் ஞான காண்டமாகட்டும் எதுவும் மனிதனுடைய மூளையிலிருந்து வந்தது அல்ல. இவ்வாறு அறிந்த வேத ரூபமான பிரம்மமானது அக்ஷரத்தில் உண்டானது, அது அழிவற்றது. இந்த யக்னம் எதிலிருந்து வந்தது? பிரம்மம். அது எப்படிப்பட்டது? அழிவற்றது. அழிவற்ற பிரம்மனிடமிருந்து தோன்றியது யக்னம். வேதம், வேதம்னு யக்னம் சொல்லக்கூடாது, அழிவற்ற பிரம்மனிடமிருந்து தோன்றியது வேதம். ரிக் யஜுர் சாம வேத அதர்வண வேதம், கர்மகாண்டம் ஞானகாண்டம் எல்லாம் பிரம்மத்திடமிருந்து, அழிவற்ற பிரம்மத்திடமிருந்து தோன்றியது வேதம். அந்த வேதத்துல தான் யக்னத்தை பற்றிய ஞானம் இருக்கிறது. அப்ப யக்னத்தை பற்றிய ஞானத்தை கொடுத்தது யாரு? இறைவன். பஞ்சமகா யக்னத்தை கொடுத்தது, ஹோம கர்மங்கள் பண்ணக்கூடிய வழியை கொடுத்தது யாரு? இறைவன். புரிஞ்சுக்கோ, அறிந்து கொள். இது என்னுடைய மூளையிலிருந்து வந்ததுனோ கிருஷ்ணருடைய மூளையில் வந்ததுன்னு நினைச்சுக்காத. அக்ஷரம் பிரம்மத்திடமிருந்து பஞ்சமகா யக்னங்கள் செய்யணும்னு ஆர்டினன்ஸ் விதிக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை நீங்க செய்யலினா, போன கிளாஸோட கனெக்ட் பண்ணி பாருங்க, பிரம்மனை நான் நிராகரணம் செய்துவிடும் விடுவேன், விட்டு விடுவேன். எப்ப நீங்க இதை பண்ணலையோ நாம் என்ன பண்ணிடுறோம்? பிரம்மனை நிராகரணம் செய்து விடுவோம். அதனால என்ன பிரேயரு? நான் பிரம்மனை நிராகரணம் செய்யாமல் இருப்பேனாக, பிரம்மம் என்னை நிராகரணம் செய்யாமல் இருக்கட்டும் பிரேயர். அது ஆப்யாயன்து மமக்காரணி. அடுத்தது, இவ்வாறு அறிந்த வேத ரூபமான பிரம்மமானது அக்ஷரத்தில் உண்டானது. இதன் பொருள் என்னவெனில் அவிநாசி, அக்ஷரம் என்ன? நாசத்துக்கு உட்படாத அவிநாசியாகவும் பரபிரம்மமாகவும் உள்ள அந்த பரமாத்மா எங்க வந்துட்டார் கடைசியில? பரமாத்மா வேதத்தின் உற்பத்திக்கே காரணம். இதத்தான் இங்க சொல்றாரு. வேதத்தினுடைய உற்பத்திக்கு காரணம் பரமாத்மா. அடுத்த பாஷ்யம். இதுல இருந்து மெயின் கருத்து என்னன்னா, வேதம் நாட் ஃப்ரம் எனி ஹியூமன் பிரெயின், இட் இஸ் ஃப்ரம் பரமாத்மா. அந்த வேதம் தான் எதை பத்தி பேசுது? யக்னத்தை பத்தி பேசுது. அந்த யக்னத்துடைய ஞானம் என்பது எந்த மனிதனுடைய மூளையிலிருந்து வந்ததில்ல. பஞ்சமகா யக்னம் பண்ணுன்னு சொல்றதோ அதை பற்றிய ஞானம், எப்படி பண்ணணும், அதனுடைய பலன் என்ன, அதை எப்படி, எல்லாமே ஃப்ரம் பிரம்ம, பரமாத்மான்றார் கடைசியா. பரமாத்மாவிடமிருந்து தோன்றியது. அது செய்யலிங் போது நம்ம பிரம்மனை நிராகரணம் செய்கிறோம். அதுக்குதான் பிரேயரு, நான் பிரம்மனை நிராகரணம் செய்யாமல் இருப்பேனாக, தஸ்மாத்து சாட்சாத்து அப்படின்னு. அடுத்தது, எதனால் இந்த வேத ரூப, இப்ப பிரம்மம் எப்படி இருக்குது? வேத ரூபமாக. பிரம்மம் எப்படி இருக்குது? இப்போ வேத ரூபமாக.
எதனால் வேத ரூபமான பிரம்மமானது சாக்ஷாத் பரமாத்மா எனப்படும் அக்ஷர புருஷனிடத்தினுடைய மூச்சு காற்றாக உற்பத்தியாகியிருக்கிறது. இந்த வேதம் என்பது பரமாத்மாவுடைய மூச்சு காற்றாக வெளிவந்திருக்கிறது. அதனால் எல்லா அர்த்தங்களையும் அது பிரகாசிக்கிறது, எல்லாவற்றையும் அது பிரகாசிக்கிறது. சர்வவ்யாபி எது? வேதம் சர்வவ்யாபி. ஏன்? அதை படைத்த இறைவன் சர்வவ்யாபி. அப்போ அந்த வேதம் என்னது? சர்வவ்யாபினா இங்க அனைத்தையும் வியாபித்திருப்பது வேதம். வேதம்னா அதில் சொல்லப்பட்ட யக்ஞம் சர்வவ்யாபி. பாருங்க எப்படி கொண்டு வர்றாரு. பரபிரம்மா சர்வவ்யாபி சர்வகதம். அவரிடமிருந்து வந்த வேதம் எப்படித்தான் இருக்கணும்? அது மட்டும் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குமே என்ன? இட்ஸ் ஒன்லி ஃபார் பிராமணாஸ், இட் இஸ் ஒன்லி ஃபார் சத்ரியாஸ். அப்படி போய் உட்காந்துக்குமே என்ன? அது எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாருங்க. வேதம் சரி, பரமாத்மா சர்வகதம், அதனிடமிருந்து வேதம் சர்வவியாபி. இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் அந்த சப்தம் இருக்கிறது சொல்லிட்டே தான் இருக்கிறோம். சாண்டிங் பண்ணுவோம், சொல்றோமா இல்லையா? இதுதான் அது. பிரம்மம் சர்வவியாபின்னு புரியுதுங்க. வேதம் எப்படிங்க இந்த புக்குல தாங்க இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவரிடம் வந்தது சர்வவியாபி. அப்ப பிரம்மம் சர்வவியாபி, பரமாத்மா சர்வகதம். சர்வகதம்னா சர்வவியாபி. அப்ப அதனிடமிருந்து வந்த வேதம் எப்படித்தான் இருக்குது? சர்வவியாபி. இந்த அதனாலதான் அந்த சப்தம் எங்கும் வியாபித்து இருக்குதுன்னு அது சொல்றது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அது சப்தம் சர்வவியாபம்னா அதை படைத்தவன் சர்வவியாபி. அப்ப அவனிடமிருந்து வந்த சப்தம் வேதம் சர்வவியாபி. அப்ப அந்த வேதத்திலிருந்து வந்த யக்ஞம் என்னதான்? சர்வவியாபி. ஆனா நாம் என்ன பண்றோம்? இது இவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை, அப்படி இல்லை, எல்லாம் சர்வவியாபி யக்ஞம். இது ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது சர்வவியாபியா இருக்கிறதுனால பிரம்ம தத்துவம் திருப்பி சொல்றேன், அது சர்வவியாபியா இருக்கிறதுனால அதனிடமிருந்து வந்த வேதமும் சர்வவியாப்தம். இட் இஸ் நாட் இன் சிங்கிள் பிரெயின். நமக்கு அது காது கேட்கல, அது வேற விஷயம். நமக்கு அது தெரியலே, அது வேற விஷயம். உடனே அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சர்வவியாபி சர்வகதம் எது? வேதம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். வேதம் சர்வகதம்னா அதிலிருந்து வந்தது என்னது? யக்ஞம். அப்ப யக்ஞம் என்னது? சர்வகதம் சர்வவியாபி. இட்ஸ் a beautiful understanding of Veda. இது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யக்ஞம்ங்கிறது என்னுடைய சுபாவ சொரூபமாயிரும். நாம அது விட்டு போறதுங்கிறது நடைபெறாது. எல்லா அர்த்தங்களையும் அது பிரகாசிக்க செய்வதால் அதுவும் சர்வகதம். எல்லாமே என்னது? சர்வகதம். அடுத்தது தஸ்மா சர்வகதம் அபி. யக்ஞ விதிகளுக்கு வேதமானது பிரதானமாக இருப்பதால், யக்ஞத்துக்கு எது வேதம் பிரதானமாக இருப்பதால் அது சர்வகதம். யக்ஞமும் என்னங்கிறார் இந்த இடத்துல சொல்றாரு, யக்ஞமும் சர்வகதம் சர்வவியாபி. யக்ஞம் சர்வவியாபின எல்லாவற்றுக்கும் பொதுவானது, எங்கும் வியாபித்திருக்கிறது யக்ஞம். அதை படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஜானாதி, அப்புறம் இச்சதி. ஃபர்ஸ்ட் அதை பத்தின அறிவு பெறணும். அப்ப அறிவு வரணும்னா வேதாந்த வகுப்புல வரணும். அத ஜானாதி, குருமுக்கேன ஜானாதி. அப்புறம் இச்சதி, ஐயோ சொல்லிருக்கு நம்ம செய்யணும்னு இச்சதி. 2 இருந்துட்டா போதுமாங்க? பிரயத்தனம் மூணாவது வேணும். பிரயத்தனம். அப்பதான் அந்த இறைவன் படைச்ச சக்கரம் அழகாக சுத்தும். இது இல்லாததுனாலதான் சக்கரம் என்ன ஆயிடுது? அங்கங்க அப்படி நின்னு ஏதோ அப்ப சுத்தமா நின்று ஒரு ஸ்டேஜுக்கு தான் வருவார். அவதாரமாக சக்கரத்தை சுத்த வச்சுட்டு திரும்பி போயிடுவார். அதுதான் அவதாரத்துடைய இதே சக்கரம் எங்கா சுத்த முடியாத, நம்ம ஸ்தம்பித்து போகுது. இப்ப சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா பகவத்கீதை கிளாஸ் போகுதுங்க போது பஞ்சமாக யக்ஞங்கள் பண்றங்க போது சக்கரம் சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் தம்மு கட்டி சுத்திட்டு இருக்குது. ஏன்னா எல்லாரும் பஞ்சமகம் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த சொசைட்டி எப்படி இருக்கணும்? சோ மெச்சோர்டு. எங்கும் என்னதான்? கிருஷ்ணர் தான். அதுதான் எல்லா பக்கம் அவர் கிருஷ்ணர் வியாபிக்கிற இடம்னா அதுதான். சோ அடுத்தது யக்ஞத்தில் நிலை பெற்றிருக்கிறது. அடுத்தது இவ்வாறு ஈஸ்வரனால் வேதம் யக்ஞம் மூலமாக இந்த ஜகத்தை பிரவர்த்திக்கப்பட்டிருப்பதை கர்மத்தில் அதிகாரியாக இருந்தும் அனுசரிக்கவில்லையோ? இப்படி நமக்கு கர்மத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவங்க ஏன்னா பிரிக்கிறார், ஞானியை பிரிக்கிறார்.
அவ கர்மத்துக்கு அதிகாரி கிடையாது. அந்த கர்த்திருவம் போறதுனால அவரை கரெக்டா கழட்டி விட்டுறாரு. கர்மத்துக்கு அதிகாரியாக யார் இருப்பான்? அக்ஞானி, கர்மயோகி. 2 பேரும் தான் யாருக்கு அதிகாரம்? கர்மத்துக்கு அதிகாரம். ஆனா தே மஸ்ட் டூ அப்படிங்கிறது பஞ்சமகா யக்னங்களே யாருக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கு? அக்ஞானிகளுக்கு, கர்மயோகிகளுக்கு தான். ஞானிகளுக்கு கிடையாது. அத சொல்றாரு. இவ்வாறு ஈஸ்வரனால் வேதம் யக்னத்தின் மூலமாக இந்த ஜகத்து சக்கரத்தை பிரவிற்த்தின சுத்துறது. அந்த ஜகத்து சக்கரம் பிரவர்த்திக்கப்பட்டதை கர்மத்தின் அதிகாரியாக இருந்தும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க அனுசரிக்கவில்லையோ, கர்மயோகியும் கர்மடாவும் இதை செய்யலினா அவர்கள் பாப்ப ஜீவனத்தை உடையவர்கள். மேலும் அவங்க எப்படித்தான் இருப்பாங்க? இந்திரியா ராமக, ராமம்னு என்ன? ரமித்துக் கொண்டு, தங்களுடைய இந்திரிய சுகத்திலேயே ரமித்துக் கொண்டு என்றால் இந்திரியங்கள் மூலியமாக விஷயங்களை ரமித்துக் கொண்டு, இதை போனா இங்க இதை சாப்பிடலாமா, அங்க போனா அதை பார்க்கலாமா, அங்க போனா இதை கேட்க, இங்க போனா ஜாலியா இருக்கலாம், அங்க போனா ஜாலியா இருக்கலாம். அவங்க சொல்ற விட ஜாலி. இங்க இப்படி போனா இப்படி பண்ணுனா ஜாலியா இருக்குமா, இங்க போனா ஜாலியா இருக்குமா. ஜாலி ஜாலினா இந்திரிய சுகத்தை தான் அவங்க ஜாலிங்கிறாங்க. அப்படி போறவங்களை ரமித்துக் கொண்டிருப்பவர்கள் பாப்பிகள். யாரு சொல்ற? கிருஷ்ணன் சொல்றாரு. அகாமன் சங்கராச்சாரிய கூட சொல்ல, கிருஷ்ணரே சொல்றாரு. ஏன் நீ பாப்பி? ஜீவனம், நீ வாழ்ற வாழ்க்கை என்னது? ஜீவனமே வேஸ்ட். அடுத்தது ஜீவனமே நீ பிறந்த பிறப்பியே வேஸ்ட். அவர் இதுக்கு மேல என்ன திட்டுவார்? அடுத்தது தஸ்மாத். சோ என்ன முடிக்கிறார் இந்த சாப்டர்? அந்த இடத்துல தஸ்மாத் வந்தாவே எப்பவுமே முடிக்கிறார். தஸ்மாத் என்ன பண்ண? அக்ஞானியாக இருக்கிற வரைக்கும், கர்மயோகியாக நீ இருக்கிற வரைக்கும், கர்மத்துக்கு நீ அதிகாரியாக இருக்கிற வரைக்கும் கர்மத்தை செய். அர்ஜுனா யுத்தியஸ்வ பாரத. கான்டெஸ்ட் வந்தீங்கன்னா எங்க வரும்? எந்திரிச்சு போய் கர்மத்தை பண்ணு. ஏன்னா அவன் வேண்டான்னு உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவரை பண்ணி போய் உட்காரு. அப்ப என்ன ஆகணும்? நீ அக்ஞானியா இருக்க வரைக்கும், கர்மயோகியாக இருக்கிற வரைக்கும் கர்மத்துக்கு உனக்கு அதிகாரம் உண்டு. சோ கர்மத்தை அவசியம் செய்ய வேண்டும் என்பது இந்த பிரகரணம். இந்த கான்டெஸ்ட்ல இதைத்தான் அவர் சொல்றாரு. கர்மத்தை யாருமே பண்ணாம இருக்க கூடாது. எப்போ? கர்மத்துக்கு அதிகாரியாக நீ இருக்கிற வரைக்கும் தான். கர்மத்துக்கு அதிகாரியாக இல்லாம இருக்கிறாங்களே, ஞானத்தை பெறும்போது அவ கர்த்திருவத்தையே தொலைத்து விடும் போது போக்திருத்துவம் கர்த்திருவம் நானல்லன்னு அவனுக்கு அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இறைவன் கூப்பிட்டு பஞ்சமகா யக்னங்கள் நீ பண்ணுன்னு, ஹோமங்கள் பண்ணுன்னு ஞானிக்கு எந்த கர்மமும் விதிக்கிறது சாஸ்திரம், இறைவன் இல்லை. ஏங்க ஆனா அவங்க பார்த்தா நிறைய பண்ற மாதிரி இருக்குதே. அவங்க ரோல் மாடலா இருந்து பண்ணுனா தான் மக்கள் ஃபாலோ பண்ணி ஆகும். அதுக்காக தான் அவங்க பண்றாங்களே தவிர அவங்களுடைய சுயமுய, ஏன்னா அவங்க எதை அடையணும் அடைஞ்சாச்சு. இப்ப கர்மயோகி எதுக்கு, கர்மடா எதுக்கு கர்மத்தை பண்றான், கர்மயோகி எதுக்கு பண்றான்? அந்த கரண சுத்திக்காக பண்றான்னு வச்சுக்கலாம். அதன் மூலியமாக சக்கரம் பிரவருத்தி ஆகுது நம்ம எடுத்துக்கிறோம். அதன் மூலியமாகத்தான் ஜகத்து பிரவருத்திருக்க சக்கரம். ஆனா ஞானியா போயிட்டீங்க அப்படின்னா யூ பிகம் ஈஸ்வரகா. ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது? பஞ்சமகா யக்னங்கள ஈஸ்வரனுக்கு கிடையாது. ஆனா நம்ம கண்ணு முன்னால பாக்குறவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் பண்றாங்கன்னா லோக க்ஷேமார்த்தம், தென்னை பார்த்து உலகம் கெட்டு போய் விடக்கூடாது. ஏன்னா அக்ஞானம் இருக்குன்னு புரியாது. என்ன இவங்க ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க, இவங்களுக்கு பஞ்சமகா யக்னம் அவனுக்கு புரியாது. கிருஷ்ணரே சும்மா இருக்கார், நமக்கு என்ன படுத்து தூங்குன்னு பல படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் கிருஷ்ணரே அத்தனை கர்மத்தான சொல்லு பாருங்க. எனக்கு ரொம்ப பாதிச்ச கர்மம் அந்த குதிரையை கழுவுறது, கொல்லு வைக்கிறது. ஐயோயோ கிருஷ்ணா, இது எல்லாம் அது ரொம்ப எனக்கு அதை கேட்கும்போது அடா அப்படி தோணும். ஆனா அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது ஆஹா இப்படித்தான் வாழணும். எனக்கு குதிரை சோப்பு போட்டு கழுவு, ப்ரெஷ்ஷை போட்டு. ஆனா குதிரை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டங்க. அது அத்தனை லட்சம் போட்டு வாங்குறாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா அன்னைக்கு அடங்கப்பா அதுக்கு ஒரு ஷெட்டே இருக்குது. அதனுடைய ஃபுட் என்ன, அதுக்கு ரன்னிங் ரே, அதுக்கு எக்ஸசைஸ் என்ன, ஐயோ 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 ஃபுட்டு பார்த்து பார்த்து கொடுக்கணும். அதுக்கு அப்படியே மின்னுது, அவ்வளோ அட்ராக்டிவா இருக்குது. அதுக்கு எத்தனை வேலை செய்யறாங்க. அப்ப கிருஷ்ணர் அதை நான் நினைச்சுக்கிட்டு அவரை பார்க்கும்போது அப்ப கிருஷ்ணர் இதெல்லாம் அது பாருங்க, காலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேற வண்டி ஓட்டணும். எங்க? ரோட்ல இல்லை, போர்க்களத்துல. ஆச்சா வண்டி ஓட்டிட்டு திரும்பி வந்தா அந்த குதிரைக்கு காயம் பட்டிருக்குமோ அல்லது வேற குதிரை மாத்தணுமோ அதையும் பார்த்துக்கணும்.
தன்னோடம்புல காயம் அதையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும். அப்புறம் வெடிக்காலம் எந்திரிச்சு சங்கு வேற ஊதணும். அட்டாடாடா. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு அதுதாங்க, அதையெல்லாம் நமக்குள்ள இம்பைப் ஆயிடுச்சுன்னா நம்ம செய்யறதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் அல்டாப்ல தான் நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அவரை பார்க்கும்போது அவருக்கு இதே சரீரம் தாங்க வந்தது. அவர் என்ன பெருசா இரும்புலையா அடிச்சுக்கிட்டு வந்தாரு. அவருக்கும் கை காலா வலிக்கு ரத்தம் கட்டுமா இல்லையா? ஆனாலும் அவர் அதை பண்ணினாரு. அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அவரால் அடையப்பட வேண்டியதோ அவர் இன்னும் பெறப்பட எதுவுமே இல்லை. ஆனாலும் பண்ணினாருனா லோகக்ஷேமார்த்தம் பண்ணினாரு. அதுதான் ஈஸ்வரன். அந்த புத்திக்கு ஞானி வர்றதுனால ஞானி என்னன்றாரு அவரே, டேய் யூ ஆர் மீ, ஐ ஆம் யூ, யூ ஆர் மீ. அதனால உனக்கு என்ன கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா இட்டுட்டாலும் அவருக்கு என்ன தெரியும், ஞானி சும்மா இருக்க மாட்டான். இப்ப நாம சும்மாவா இருந்தோம்? அவதாரத்தை எடுத்துட்டு நம்ம சும்மாவா இருந்தோம்? அந்த நிலைக்கு வந்தவன் அவனை என்ன பண்ண மாட்டான், சும்மா இருக்க மாட்டான். என்ன பண்ணிட மாட்டான், ஜனங்களை கெடுத்து விட மாட்டான். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த ஃபேக்ட்ல அவர் என்ன சொல்றாரு, ஞானி கட்டி விட்டுருவாரு. நீ யாருக்கு கர்ம அவசியம், அதிகாரி யாரு, கர்மத்துக்கு அதிகாரி. கர்மன் ஏவாதிகாரத்தை சொன்னார் இல்லையா, அந்த கர்மன் ஏவாதிகாரஸ்தே யாரு, அஜ்ஞானி கர்மயோகி. இவங்கதான் கர்மன் ஏவாதிகாரஸ்தே, இவங்க கிடையாது, ஞானி கிடையாது. அதான் சொல்றாரு. ஆகையால் அஜ்ஞானியாகி, அடுத்த பேஜ் 264, அஜ்ஞானியாகி கர்மத்தில் அதிகாரம் உடையவனுக்கே கர்மம் அவசியம் செய்ய வேண்டும் என்பது இந்த பிரகரணத்தின் அந்த கான்டெக்ஸ்ட், இதுல அர்த்தம். அடுத்தது ஒரு தெளிவான விளக்கம். அடுத்தது அதிகிருத்தேன அப்படின்னாங்க கர்மத்தில். இப்ப புரிஞ்சுங்களா, கர்மத்தில் அதிகாரம் உடையவன்னா ரெண்டு பேர் தான், அஜ்ஞானி கர்மயோகின்னு தெரிஞ்சுக்கணும். ஞானியை பிரிச்சிடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் டிராவல் ஆக முடியும். கர்ம ஆனா அவர் செய்வாருன்னு புரிஞ்சுக்கணும். உலகக்ஷேமார்த்தம் அவர் பண்ணுவாரு, ஒரு ரோல் மாடலா இருக்கிறக்காக கிருஷ்ணர் நினைச்சுக்கணும். கர்மத்தை பண்ணிட்டே இருந்தார். அப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்ப அடுத்த பேராக்ல வரலாம். கர்மத்தில் அதிகாரமுடைய யாரவன், அனாத்மா புருஷன்கிறார். அனாத்மா புருஷன்னா ஆத்மாவை பற்றி அறியாத புருஷன் இருக்கு. அனாத்மா புருஷன் எங்காவது இருக்குமா, அப்படி இல்லை. அனாத்ம புருஷனால் ஆத்ம ஞானத்திற்காக யோக்கியதை அடைவதற்கு முன்பு, அந்த கரண சுத்தி அடைவதற்கு முன்பு, அதை அடைவதின் பொருட்டு, அந்த கரண சுத்தி அடைவதற்கு முன்பு, அப்புறம் அந்த கரண சுத்தி அடைவதின் பொருட்டு கர்மயோகம் அவசியம். எதுக்கு, அந்த கரண சுத்தி யாரு, கர்மத்தில் அதிகாரி உடைய ஒரு அனாத்மா புருஷனா, அனாத்மா நான் என்ற அபிமானம், இந்த சரீரம் நான் என்ற அபிமானம் கொண்ட புருஷன் அர்த்தம். அனாத்மா புருஷன் யாராவது இருக்கான, சரீரம் நான் என்ற அபிமானம் கொண்டவன் அனாத்மா புருஷன், கர்மத்துக்கு அதிகாரி. சோ எந்த கர்மத்துக்கு, வைதீக கர்மம், லௌகீக கர்மம், ஸ்வதர்மம், அப்புறம் பஞ்சமகா யக்னம், எல்லா கர்மங்களும். கர்மம்னா என்னென்ன கர்மங்களை சாஸ்திரம், விகித கர்மம், அவிகித கர்மம், பிராயச்சித்த கர்மம், எத்தனை கர்மங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் அவனுக்கு என்ன இருக்கு, நீ பிராமணனுக்கு உண்டான கர்மம், சத்திரியனுக்கு உண்டான கர்மம், பிரம்மச்சரி ஆசிரமத்துக்கு, கிரகஸ்தாவுக்கு உண்டான கர்மம், எல்லாத்தையும் சேர்த்துக்கிங்க. கர்மத்தில் அதிகாரம் உடையவன் யாரு, நான் சரீரம்னு நினைக்கிறவன். அனாத்மா புருஷனால் எதுக்கு, ஆத்ம ஞானத்திற்கான யோக்கியதை, அந்த கரண சுத்தி, அதை அடைவதற்கு முன்பு நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அந்த கரண சுத்தி அடைவதற்கு முன்பு, அதை அடைவதின் பொருட்டு, எவ்வளவு அழகா கொடுத்துக்காரு பாருங்க. அந்த கரண சுத்தியை அடைவதின் பொருட்டு. ஏன்னா அந்த கரண சுத்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, there is no need for அந்த கரண சுத்தி, அவன் அடைஞ்சிட்டானே. சோ அதை அடைவதற்கு முன்பு, அந்த கரண சுத்தி அடைவதற்கு முன்பு, அதை அடைவதின் பொருட்டு கர்மயோகம் அவசிய வந்து நின்றார். கடைசியில கர்மயோகத்தை நீ பண்ணிட்டா ஆகணும். யுத்தியஸ்வ பாரத, போய் ஒழுங்கா போற செய், இங்க உட்கார்ந்துருக்காத. இதையே ந கர்மணாமனாரம்பாத்து நைஷ்கர்மியம் அந்த ஸ்லோகத்திலே சொன்னாரு. தொடங்கி சரீர யாத்ராபி, முதல்ல படிச்சு பார்த்தீங்களா, ஏன் ஒருத்த கர்மத்தை பண்ணணும்னா, சரீர யாத்ரா, சரீரத்தினுடைய, இப்ப நீங்க கர்மமே பண்ணாம இருந்தா என்ன ஆகும், சரீரத்தை கூட பாதுகாக்க முடியாது. சோ சரீர யாத்ரா பீச்சத்தே பிரசித்தேத்த கர்மனகா. சோ சரீரத்தை பாதுகாக்கும் பொருட்டாவது அவன் என்ன பண்ணித்தாகணும்,
கர்மத்தை செய்து. ஏன்னா சரீரத்தை எப்படி படிச்சிருக்கேன், ஒரு க்ஷணம் கோடு கர்மத்தை பண்ணாம இந்த சரீரம் இருக்க முடியாது. நான் படைச்ச படைப்பே அப்படித்தான். ஸோ அந்த எப்பொழுதுமே கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கிற சரீரத்துக்குள்ள வந்துட்டு நான் கர்மம் பண்ணாம இருக்கேன்னு இருந்தீனா அது துருப்பிடிச்சு போயிரும். ஸோ சரீரத்தை காப்பாற்றுவதற்காகவாவது நீ கர்மத்தை எந்த வகையிலும் நீ என்ன பண்ணியாகணும், கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். அதுல யாரு தப்பிக்க முடியாது. இப்ப கர்மம் என்னது, ஆசிரம தர்மம், வர்ண தர்மம். அதை கண்டிப்பா செஞ்சா. உன்னுடைய ஆசிரமம் என்ன, அதுக்கு நான் என்னென்ன டூஸ் டோன்ட்ஸ் சொல்லியிருக்கேன். உன்னுடைய வர்ணம் என்ன, ஆசிரமம் என்ன. வர்ண தர்மம், வர்ண தர்மம்னா வர்ண கர்மம் தான் நான் தர்மம்னு சொல்றோம். வர்ண தர்மம், ஆசிரம தர்மம்னு சொல்லுவோம். தர்மம்னு என்னங்க, கர்மத்துக்கு உட்பட்டு பண்ண வேண்டியது, அது பேர் தர்மம்னு சொல்லிடுறோம். புரிஞ்சுங்களா? ஸோ வர்ண தர்மம், ஆசிரம தர்மம்னா கர்மம். அதை நீ செய்துதான் ஆக வேண்டும். இவ்வாறு முடிய கூறி கடைசியில் என்னன்னு முடிக்கிறார் பாருங்க. அதுக்கு அடுத்து அவதாரிக்கை டு நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்துடும். இந்த இடத்தோட இந்த கான்டெக்ஸ்ட் முடியுது. என்ன கான்டெக்ஸ்ட், யக்ஞாத் கர்மணோன் எத்திர என்று ஆரம்பித்து மோகம் பார்த்தச ஜீவதி அங்க ஆரம்பிச்சு இங்க முடிகிற வரைக்கும் என்று இவ்வாறு கிரந்தத்தில் கர்மத்தில் என்ன கான்டெக்ஸ்ட் முடிக்கிறாரு, கர்மத்தில் அதிகாரம் உடையவன் யாரு, நான் சரீரம் என்ற அபிமானம் கொண்டவன். கர்மயோகிக்கு அதே தான் இருக்கும், அஜ்ஞானிக்கு அதுதான் இருக்க போகுது. கர்மயோகத்துக்குள்ள வராதவனும் சரி, கர்மயோகத்துக்குள்ள வந்தவனும் சரி, ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்கும், சரீர அபிமானம் இருக்கும். ஸோ நான் சரீரம் என்கின்ற அபிமானத்தை உடையவன். அதாவது கர்மத்தில் அதிகாரமுடைய அனாத்மாவிற்கு நான் சரீரம் என்கின்ற அபிமானம் உடையவன்னா நீ கர்மத்துக்கு அதிகாரி ஆயிடுவேன். யூ மஸ்ட் டூ எல்லா கர்மா, ஸ்வதர்மா, ஆசிரம தர்மா, வர்ண தர்மா, பஞ்சமகா யக்ன கர்மா, ஹோமம், யக்னம், காரியங்கள், தேவதா காரியங்கள் எல்லாத்துக்கும் நீ என்ன ஆயிடுவ, அதிகாரி. கர்ம அனுஷ்டானம் அவசியம். கண்டிப்பா நீ கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி ஆகணும். ஏன்னா கர்மத்தை பற்றிய ஞானம் பத்தாது. பஞ்சமகா யக்னம் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியுங்க, என்னென்ன யக்னம் இருக்கு தெரியுங்க, அது பத்தாது, செய்யணும். அனுஷ்டானம் வேற, கர்மத்தை பற்றிய ஞானம் என்பது வேற. அதை பற்றிய அனுஷ்டானம் செயலுக்கு கொண்டு வரணும். வெறும் ஞானம் அது பலனை தராது. பஞ்சமகா யக்னத்தை பற்றிய ஞானம் பஞ்சமகா யக்னத்துக்கு உண்டான பலனான அந்த கர்ண சுத்தியை கொடுக்காது. பிராக்டிக்கலா இறங்கணும். வெறும் ஞானம் இருந்து கிளாஸ்ல கேட்டேன், நோட்ல எழுதி வச்சேன், பஞ்சமகா யக்னம்னா என்னன்னு தெரியும், அவ்வளவுதான். அது எந்தவித பலனையும் தராது. பிராக்டிக்கலா இறங்கணும், ஃபீல்டில் இறங்கினா தான். ஏன்னா கர்மம்னாவே இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் சொல்ல பாருங்க, பசி எந்திரிச்சு போனால் கிளாஸ் முடிஞ்சோன்னா பசிக்குது. எப்படி சாம்பார் வைப்பதை பற்றிய ஞானம், அதை திருப்பி ஒரு தடவை உட்காந்து அப்படியே நிதித்தியாசனை பண்ணுறேன். சரி நீங்கள் பொங்கல் வைக்கலாம், பச்சரிசியில் பொங்கல் வைப்பது எப்படி, ஞானத்தை ரீகலெக்ட் பண்ணிடுறேன். வந்துடுமாங்க டேபிளில் பொங்கலும் சாம்பாரும் வராது, உட்காந்து போய் நொக்கணும். அதே தான் வெறும் ஞானம். ஆனால் இத்தனை வருஷம் சமையல் பண்ணியிருக்கேன், சூப்பராக வாயில் வடை சுட முடியாது, வாயில் அங்கே வராது டேபிளுக்கு. என்ன பண்ணி ஆகணும், கர்மம்னாவே செஞ்சால் மட்டும்தான் பலம். ஆனால் ஞானம் அப்படி இல்லை. ஆத்ம ஞானம் என்பது கர்மா இஸ் நாட் இன்வால்வ்டு. ஆனால் கர்மத்துக்கு பலனை நீங்கள் பெறணும்னா பஞ்சமகா யக்னங்கள் என்னன்னு தெரியுங்க, நோட்டில் இருக்குங்க. எல்லாம் மற்றவங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுறது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அந்த அளவு கேட்டு கேட்டு ஊரனா பிரயோசனம் இல்லை. வெறும் ஞானம் இது நான் சொல்றது சமம். எது இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே நிதித்தியாசனம் பண்ணுறேன்னு சாம்பார் ரசம் பொரியல் இல்லை ஏதோ ஒன்று பொங்கல் அப்படின்னோட அங்கே அண்ணாது பார்த்தா ஒன்றும் வராது. அப்போ போய் செய்யணும். அதை போல பஞ்சமகா யக்னம் பற்றிய ஞானம் இருக்கிறதுங்கிறது. அதனால பலனை அடைய முடியுமா, கிளாஸ்ல கேட்டேன், நோட்ல எழுதி வச்சிருக்கிறேன், எனக்கு பலன் வருமானா வராது. எப்படி நினைச்சோன்னா சாப்பாடு அங்கே வராதோ அதே போல் அதுக்கும் பலன் வராது. என்ன பண்ணியாகணும், போய் அரிசி எடுத்து கழிஞ்சு பருப்பில் சாம்பாரை போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு தாளிச்சு எல்லாம் பண்ணி டேபிள் மேலே கொண்டாந்து வச்சு டேபிள் பிளேட் எடுத்து வச்சு பிளேட் எடுத்து கண்டி எடுத்து போட்டு எடுத்து வாயில் போட்டாதான் பசியாரும். இத்தனை வேலை செய்கிறமே ஒரு வாழை சோத்துக்கு. அப்போ அந்த கரண்டை சுற்றி வருவதற்கு எத்தனை பிசிக்கலாக எவ்வளோ பண்ணணும்னு பாருங்க. அதுதான் சொல்றாரு அவசியம் கர்ம அனுஷ்டானம். அதான் சொன்ன கர்ம அனுஷ்டானம்ங்கிறது இந்த கர்மத்தை செய்யணும் அவசியம் என்பதில் அநேக காரணங்கள் கூறப்பட்டுள்ளது. 1 2 இல்லை. ஏன்னா
கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னா கர்மத்தை செய்யணும். வெறும் கர்மத்தை பற்றிய ஞானம் கொடுக்காது. இப்ப பிரம்மலோகம் போறது எப்படி, சொர்க்கம் போறது எப்படி, ஞானம் இருக்கு நம்ம கிட்ட, போக முடியுமா என்ன? போக முடியாது. அதற்குண்டான அனுஷ்டானத்தை பண்ணி ஆகணும். வாழ்க்கை ஃபுல்லா பண்ண எங்க போவா? பிரம்மலோக பிராப்தி. அதனாலதான் கர்மத்தின் மூலியமா கிடைக்கக்கூடியது. கர்மத்தின் மூலியமாக நீங்க சொர்க்கம் போறீங்க. ஸோ எல்லாமே என்னது? அனுஷ்டானத்துக்கு வரணும். அப்பதான் லோக பிராப்தி ஆகட்டும், சரீரம் எது வேணாலும் சரி, எல்லாத்துக்கும் கர்மம் பேஸ், அனுஷ்டான பேஸ். கர்மத்தை பற்றிய ஞானம் எதுக்கு உதவாது. அப்ப என்ன சொல்றாரு? அநேக காரணங்கள் அவசியம் என்பது அநேக காரணங்கள் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறே கர்ம அனுஷ்டானம் செய்யாவிடில், அது சத்திரிய தர்மமா இருக்கட்டும், ஆசிரம தர்மம் ஆகட்டும், வர்ண தர்மமாகட்டும், பிரம்மச்சரிய ஆசிரமம், நாம இருக்கிற கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மம், என்னுடைய ஸ்வதர்மம் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இதையெல்லாம் செய்யாவிடில் கர்மத்தை அனுஷ்டானம், சாஸ்திரம் என்னென்ன கர்மங்கள் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் அனுஷ்டானம் செய்யாவிடில் அதனால் ஏற்படும் தோஷமும் கூறப்பட்டுள்ளது. இப்ப நாம இதையெல்லாம் பண்ணாததுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறங்கிறதும் தெரியறது இல்லை. நீங்க பேசும்போது பாருங்க, நம்மளுடைய தப்புங்கிறது உடனே உலகத்து மேல அவங்க தப்பு இவங்க தப்பு, நான் கஷ்டப்படுறேன், நீ கஷ்டங்க, அவங்கனால கஷ்டம் இவங்கனால கஷ்டம் அதனால கஷ்டம், யாரு எந்த அதாவது இறைவன் சொல்லிட்டே இருப்பேன் நான். மற்றவர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கவில்லை. அவரு சாடிஸ்ட் அல்ல. எனக்கு பிரச்சனை வருதுன்னா அதற்கு 100% முற்றுலி போட்டது நான் தான். இதுல தெளிவா ஆயிக்கணும். வேற யாரையும் முதல்ல வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் இந்த மெச்சூரிட்டி வரணும். அணுகும் போது கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஐயோ நான் நல்லா இருக்கு நான் சொன்னேன், கண்டிப்பா கஷ்டம். அதுக்கு தான் என்ன பண்றோம்? பிரேயர். அந்த அந்த அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்றது? பிரேயர் பண்ணுங்க. அதுல யாரும் குறைக்க முடியாது. அதை என்ன பண்ண முடியும்? இல்லாம பண்ண முடியாது. அப்ப பிரேயர் பண்ணுங்க, சாண்டிங் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, புனஸ்காரம் பண்ணுங்க. இப்ப சந்திர கிரகணம் வருதா, உட்கார்ந்து பிரேயர் பண்ணுங்க. அந்த அந்த கிரகணத்தினுடைய தோஷத்திலிருந்து குடும்பத்தை காப்பாத்துங்க. உங்களுடைய அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பாதிக்கிறான்னு சொல்றாங்களா, பயப்படாதீங்க. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. எல்லாம் எதுக்கு? பாபக்ஷயம். இந்த அளவுக்கு கர்மங்கள் செஞ்சா மட்டும்தான் புண்ணியத்தை அதான் பாபக்ஷயமாகிறது. என்னதுதான்? கெட் அவுட் ஆஃப் என்ன சொல்ற துக்கா. அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன? இன்பம், சுகம், சுகம். சோ தோஷமும் கூறப்பட்டுள்ளது. சாஸ்திரத்துல ரெண்டும் கூறி இருக்கு. எங்கி சாய்ஸ்ங்கிறது நாம என்ன பண்ணிக்கிறோம்? அழகா சாய்ஸ் எடுத்துக்கிறோம். எது இது செய்யலாமா வேண்டாமா, இது பத்திக்க முடியாது, அது அப்பத்திக்க முடியாது, என்னோட இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் பண்ண முடியாது, என்ன இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம என்னமோ அந்த மாஃபியா லேடி வச்சுட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். இறைவன் சொல்லிட்டாரு, இது பண்ணித்தான் ஆகணும், இதை பண்ணினா இப்படி, பண்ணலினா தோஷம். தோஷம் என்னங்க? பாப்பம்னு அர்த்தம். பாப்பம் எப்படி நமக்கு வரும்? துக்கமா தான் வரும். அதனாலதான் பாருங்க, இந்த காலகட்டத்துல நிறைய பஞ்சமாக யக்னங்கள் பண்ணாதோட கண் கூட நம்ம பார்க்கிறோம். எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், அந்த பஞ்சாக்னி வித்யா எல்லாம் அங்கங்க லாக் ஆயிடுச்சு. எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ். உடனே இதுக்கு காரணம் ஸ்பெர்ம் கவுண்ட் குறைஞ்சு போச்சு, பிள்ளைகளுக்கு எக்கு இது அப்படி சும்மா பேசிக்கா. அது ஏன் குறைஞ்சது? அது கேட்க தெரியணும்ல, அது ஏன் குறைஞ்சது? ஏன் அந்த அந்த ஓவரி ஓவியூல் அடாடா என்னென்னமோ பிரச்சனை, சிஸ்டுங்கிறாங்க, கட்டிங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. எனக்கு பாதி தெரியுங்க, இப்ப தெரியாதுங்க, ஏதோ சொல்றாங்க. அப்படி இருக்குது. ஏன் வந்தது? அந்த காலத்துல ஓரமா 20 குழந்தைனால சாதாரணமா தள்ளிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு டெலிவரினா 6 மணிக்கு வயக்காட்டுல இருந்து வந்தவங்களா இருக்காங்க. 5 6வது குழந்தைய குழந்தை வளர்த்திட்டு இருக்கும். உழைத்து கொண்டாந்து போட்டதான் சாப்பாடு. எப்படி முடிஞ்சுது அவங்கனால? ஏன் நம்மளால முடியல? கேட்டா உடனே சாப்பாடுங்க. என்ன சாப்பாடுங்க? எல்லாம் உரம் பூச்சி அடிச்சு மருந்து அடிச்சு சாப்பிட்றோமா, அதனால எல்லாம் இப்படி ஆயிட்டோம். அதெல்லாம் சும்மா நம்மள ஏமாத்திட்டு வாயில வடை சுட்டுட்டு இருக்காதீங்க. பஞ்சமகா யக்னங்கள் பண்ற தவிர வேற வழியே கிடையாது. பண்ணுனா மட்டும்தான். நீங்க பாருங்க என்னென்ன சர்க்கிள் அங்க பிரேக் ஆகுதுங்க. இதுவும் சரி, எது பஞ்சாக்னி வித்யாவும் நடுவில் கட் ஆயிருது. மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கட் ஆயிரும். அப்போ அந்த சக்கரம் பிரவர்த்தித்தம், அந்த சைக்கிள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளோரா ஃபானான்னு சொல்லுவோம். அதாவது மானுடைய கூட்டத்தை குறைக்கிறதுக்கு அங்கே சிங்கம் இருக்கும். அந்த அப்படி ஒரு ஒரு அதுக்குள்ள ஒரு வட்டம் இருக்கும். நீங்க போய் மானை மட்டும் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா சிங்கம் பெருத்து போயிடும், சிங்கத்தை மட்டும் முடிச்சிங்கன்னா மானு பெருத்து போயிடும், ஃபாரஸ்ட்டை அழிச்சு போயிடும்.
ஸோ அது ஒரு 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 மெயின்டைன் பண்ணும். ஒரு அழகாக கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அங்கே பாம்பு இருக்கும், எலி இருக்கும், எல்லாமே அதாவது ஒரு 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 மனம் அழகாக சுத்தறக்கு ஸ்தித்தியாவறக்கு அங்கே ஒரு ஃப்ளோரா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நாம் போய் மனுஷன் போய் எதையா ஒன்றை பிடிப்பான் பாருங்க, அப்படியே எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும். அதுக்கு அது மாதிரி நமக்குள்ள என்ன இருக்குது, பஞ்சாக்னி வித்யா, அதில் நாம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக சொசைட்டி மெச்சோர்ட் ஆகணும், அதாவது என்ன சொல்றது, ஃப்ளரிஷிங் ஆகணும், ஒரு பக்குவத்துக்கு வரணும். தவறுகள் நடைபெறாமல் இருக்காது. அந்த காலத்திலே ராவணன் இருந்தானா இல்லையா? தவறுகள் வருதுன்னு நாம் நினைக்க வேண்டாம், ஆனால் அதிகமான தவறுகள் வராமல் இருக்கணும்னா பஞ்சமகா யக்னங்கள் பண்ணித்தான் ஆக வேண்டும். வச்சுங்களா? இது அடுத்து அவதாரிக்கை. இதோட என்ன முடியுது இந்த ஸ்லோகங்கள்? சக்கரம் பிரவர்த்தித்தம் எப்படி ஆகுது, அதை நாம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அடுத்தது அவதாரிக்கை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 265 பக்கம் அடுத்த ஸ்லோகத்துக்கு உண்டான அவதாரிக்கை ரொம்ப முக்கியமானது. அடுத்து வர ஸ்லோகங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.